ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. சட்டமன்ற விதிகளின்படியும் சட்ட முறைகளின்படியும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய நேரத்திலே சரியான முடிவை எடுத்து நிச்சயமாக அதை அறிவிப்போம். ஆனால் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டதில் ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கும்போது சட்டமன்ற குழு தலைவர் கொறடா குதிரை பேரம் இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நிலையில ஏன் ராஜினாமா கடிதத்தை ஏற்றாரு நிலுவையில் வைக்க வேணும் அப்படிங்கறது அவருடைய கோரிக்கையா இருக்கு. இப்போதுதான் என்னிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். 3 பக்க மனுவில் குறிப்பிட்டுள்ள எல்லா விவரங்களையும் நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் நேற்று ஏற்றுக்கொண்ட அந்த கடிதத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடுவோன்ற இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் மனு கொடுத்த பிறகு என்னுடைய முடிவுக்காக காத்திருக்கலாம், அல்லது அவர்கள் விருப்பப்படி என்ன நடவடிக்கை எடுத்தால் அதில் நான் குறுக்கிட முடியாது. சபாநாயகர் என்ற முறையில், அவைத்தலைவர் என்ற முறையில் நான் என்னுடைய பணியை சீராக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, சபை விதிகளுக்கு உட்பட்டு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். முறையான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு முறையாக வழங்கப்படும். சபாநாயகருக்கே வானளவு அதிகாரம் கிடையாது. அவர் ஏற்றுக்கொண்டதை திரும்ப பெறணும் அப்படின்றது தொடர்ச்சியாக இபிஎஸ் தரப்பு குழுவினர் தெரிவிக்கிறாங்க. சார், ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர்னு சொல்லியிருக்காரு. வானளவுக்கு அதிகாரம் கிடையாது அவர்கள் கருத்தை அவர்கள் உரிமை இருக்கிறது. என்னுடைய அதிகாரம் என்ன என்பது என் சட்ட விதிகள் சொல்லுகிறது, சட்டமன்ற விதிகள் சொல்லுகிறது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நீதிக்கு தான் நான் தலை வணங்குவேன். 3 ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதா அரசியல் வெளியிடப்பட்டிருக்கா? 3 ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது ஆய்வுக்கும் நடவடிக்கையும் உட்பட்டிருக்கிறது. நிச்சயமா நடவடிக்கையில் தொடரும். பணிப்படி அடுத்த கட்ட நகர்வாக தேர்தல் ஆணையத்திடம் இந்த 4 கடிதங்கள் முறையான கெசட் வந்துவிட்டது, அரசியலில் அது வெளியிடப்பட்டு விட்டது. முறையான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தான் வெளியிடுவேன். அதற்கும் சட்டசபை தலைவருக்கு என் சம்பந்தம் இல்லை. ராஜினாமா பண்ணதை நீங்க குதிரை வேகத்தில் செயல்பட்டு கெசட்ல வெளியிட்டிருக்கிறதாக சொல்றாங்க சார். என்னுடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று விதி சொல்லுகிறதோ அந்த விதியின்படி நான் செய்திருக்கிறேன். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.